எடு எடு. கடைசியா நான் உன்னை நம்பினேன். ஆனா நீ இப்பவும் என் முதுகுல குத்திட்டல. உன்னால என் வாழ்க்கையே போச்சு. நடக்காதத நடந்ததா போய் சொல்லி என் வாழ்க்கையே அழிச்சிட்டல்ல. எப்படியோ நீ நினைச்ச மாதிரி அருள் உனக்கு புருஷனா கிடைச்சிட்டாரு. இப்போ உனக்கு திருப்தி தானே? ஆனா இப்போ கல்யாணம் தான் முடிஞ்சிருக்கு. நிஜ வாழ்க்கை இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. பொதுவா எல்லாரும் சம்மதிச்சு நடத்தி வச்ச கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரு பொண்ணு தன்னோட திருமண வாழ்க்கையோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீ திட்டம் போட்டு எல்லாரையும் ஏமாத்தி குழப்பி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்க. குடி போதையில உனக்கு தாலி கட்டின அந்த வீடியோவை காட்டினதுனாலதான் அருள் என்னை ஏத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கான். அதே மாதிரி நந்தினிக்கு விருப்பம் இல்லாத இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல வச்சிட்ட. நல்ல வேளை கரிகாலன் நல்ல புள்ள, அதனாலதான் முன் வந்து அவளை மனைவியா ஏத்துக்கிட்டான். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ வானதி, அருள் உன் மேல இந்த நேரத்துல பயங்கர கோவத்திலயும் வெறுப்புலயும் இருக்கான். அதே நேரத்துல அவனுடைய அம்மா, அதாவது உன்னோட மாமியார், உன் வாழ்க்கையை நரகமாக்கி எல்லார் முன்னாடியும் உன்னை பழி வாங்க போறேன்னு உன் மேல குறி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நந்தினி உன் மேல ரொம்ப வருத்தத்துல இருக்கா. இது அத்தனையும் நீதான் சமாளிக்கணும். எப்படியாவது அருள் மனச மாத்தி உன்னை புரிஞ்சுக்கிட்டு முழு மனசோட உன்னை ஏத்துக்க வைக்கணும். அதே மாதிரி விருப்பம் இல்லாம நிர்பந்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்ட நந்தினியும் கரிகாலனும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு.